வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மேசராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கார். அப்ப பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தகப்பன் மூலமாக நன்மைகள், அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியல்வாதிகளுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும், அந்த 2க்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இந்த மே 19ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயத்தில் சுப காரியங்களை செய்யக்கூடிய அனுகூலம் மிக்க ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதே போல உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைந்திருக்கின்ற காரணத்தால, அது ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ ராகுவோடு செவ்வாய் இருக்கின்ற காரணத்தால சகோதர சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ராசிநாதன் ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சி நீங்கள் செய்தாலும் ஒரு தடவை கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து இது சரியா தவறா என்பதை ஆராய்ந்து செய்வதுதான் சிறப்புங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே இருப்பதும், இந்த மே 19ஆம் தேதி உங்க ராசிக்குள்ளே வருவதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. ஏன்னா தனகாரகனான குரு பகவான் தனஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய தன்மை, கல்வியில மேம்பாடு கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், அதாவது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை, அதாவது ஆடை ஆபரணங்கள், இந்த மாதிரி சுப செலவுகள் செய்யக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது. ஸோ இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து அது உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய, இருவரும் இணைந்து இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை தரும். இதுவரைக்கு தன்னுடைய சொல்வாக்கு சரியில்லை, தான் சொல்றதை மற்றவர்கள் கேட்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொல்வாக்கு பிரமாதமாக இருக்கிறது. உங்க பேச்சு, அறிவு, மூலதனத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடத்துல போய் அமர்ந்து ராகுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தால சில சமயங்களில், அதாவது இந்த டிராவல் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் திருச்சல்கள் கொடுப்பதற்கான தன்மையும், அதே சமயத்தில் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது என்பதையும் மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். காசு பணம் சார்ந்த விஷயங்கள், யாராவது ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து முன்பின் தெரியாதவர்கள் அல்லது தெரிந்தவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தினுடைய முதல் 10ஆம் தேதி வரை. ஸோ அதன் பிறகு உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்துல அமர்ந்து குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஸோ என்ன சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது? ஒரு வீடு வாங்கணுங்கிறது ரொம்ப நாள என்னுடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய வகையில இந்த மாதம் இருக்கிறது. கிரகத்தினுடைய தன்மைகள், சுக்கிர பகவான், அதாவது வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இந்த மாதத்தில் அமைய போகிறார். அப்ப நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புதிய வாகனம், அதாவது உங்களுக்கு ஒரு கனவாக இருக்கக்கூடிய புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் என சுக்கிரன் இந்த மாதத்தில் பலப்பட்டு வலிமையாக ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்ற காரணத்தால
உங்களுக்கு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு தோட்டம் சம்பந்தப்பட்ட விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. 5ஆம் அதிபதி என்ன, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப நாளா எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி என்பர்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய தன்மைகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் திளைக்கக்கூடிய வகையிலும் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் எதிரி சார்ந்த விஷயங்கள், தனம் அதாவது கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கழுத்தை நெரித்து கொண்டிருந்தனா இப்ப கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் உங்களுக்கு தென்படக்கூடிய தன்மை. அப்ப கடனை அடைக்கணுங்கிறதுனா பொருளாதாரம் மேம்படணும் அல்லவா? ஸோ பொருளாதாரம், அதாவது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். இதுவரைக்கும் உடலில் ஏதாவது ஒரு வகையில் உறுத்தி கொண்டிருந்தது, நோய் சார்ந்த மாதிரி இருக்கு, ஆனா ஏதாவது இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்து கொண்டிருந்ததெல்லாம் இப்ப முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது. இந்த மேசராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை. என 7ஆம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம் அல்லவா? ஸோ அந்த ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலும் அந்த சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆட்சி பல கொண்டு வலிமையாக குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுனால சுப காரியங்கள், திருமண தடை விலகக்கூடிய தன்மை, கணவன் மனைவிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, கூட்டு தொழில்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோடு அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மைகளை உருவாக்கிவிடும். அதே சமயம் 8ஆம் இடம் என்பது ஒரு வலி, வேதனை, தூக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? இதுவரைக்கு எந்த துயரம் இருந்தாலும், அசிங்கம், அவமானம் இருந்தாலும் இப்போ இந்த காலகட்டம், இந்த மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு விலகி விடுகிறது. என எத்தனையோ வழக்குகள் இருந்தது, அது 2-3 வருடங்களாக நம்மளை பாதித்துக் கொண்டிருந்தது, செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த மாதிரியான ஒரு வழிகளை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் அந்த வழியிலிருந்து விலக ஆரம்பிக்கிறது. என அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வராத பணங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது, பொருளாதார ஏற்றம் கிடைக்க போகிறது. அந்நிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதாவது வெளிநாட்டுக்கு போகணும் என்று இருந்தவர்கள், அந்த வெளிநாட்டு போவதற்கான விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை. ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் கொஞ்சம் அழுத்தம், பிரஷராகவே இருந்தது. கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேட்டர்ன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தவர்களுக்கு இருந்து வந்த தடைகள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால ஒரு நல்ல வேலை வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது. இதுவரைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போய் கொண்டிருந்தேன், அந்த வேலையும் எனக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள், நல்ல சம்பளத்துக்கு மாறக்கூடிய தன்மைகள், தான் என்ன படிப்பு படித்திருந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், இதுவரைக்கும் வேலை ஏதோ ஒரு ரூபத்தில் வேலை இழந்து விட்டீர்கள் என்றாலும் கூட இந்த மாத பிற்பகுதிக்குள்ள ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சனி 11ஆம் இடத்துல ஆட்சி பலம், மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த காரணத்தாலும் இந்த ராகு கேதுக்கள் என்கின்ற 12-6 இருக்கிறதுனால இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நல்ல மாற்றங்கள்
மாற்றங்கள், அதாவது நல்ல மாற்றங்கள்னா தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அல்லது தனம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் சார்ந்த விஷயங்கள், ஆக்ரோஷம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தால் போதும். இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடுன்னா உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அருகில் இருக்கின்ற முருகப்பெருமானை தரிசித்து வரும் பொழுதும், அதே சமயத்தில் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.